வணக்கம். நான் உங்கள் பெயர் சிங்காரவேலு பாலமணி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். போன வாட்டி இந்த டார்க் வெப் பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வாரம் பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே சமீபத்தில் ஒரு செய்தி, மைவி3 செயலி கூகுள் ப்ளே ஸ்டோரிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் அனைத்தும் அழித்து விடப்படும். முதல்ல ஒன்று. இனிமேல் புதிய நபர்கள் யாரும் அந்த மைவி3 ஆப்குள்ளே உள்ளே போக முடியாது, புதுசாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது விசாரணைலாம் முடிந்து நீதிமன்றத்தில் விவாதங்கள் முடிந்து விவாதங்கள்லாம் கம்பெனிக்கு சாதகமாக மதிப்பிற்குரிய சக்தியானந்தன் அவர்கள் வெளியில் அவருடைய கம்பெனி ஒரு குற்றமற்றது, அவர் ஒரு குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில் அதன் பிறகு இந்த செயலில் ஏதாவது மாற்றம் கொண்டு மீண்டும் செயல்படுவோம். அதாவது இந்த கம்பெனி மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று நீதிமன்றம் முடிவெடுத்தால், அல்லது இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த மைவி3 செயலி முடக்கப்பட்டதாகவே இருக்கும். தயவுசெய்து இப்போ இருக்கிற மைவி3 பயன்பட்டவர்கள், அதாவது இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறவங்க யாரும் அவசரப்பட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இதில் நீங்கள் இருந்தீங்க, இதில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அதை நீங்கள் இதில் உறுப்பினராக இருந்தீங்க, உங்களுக்கு பணம் வரல, நாளைக்கு உங்களுக்கு பணம் நீங்கள் ஏமாந்து இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்க இருப்பீங்க. நாளைக்கு பணம்லாம் வரணும்னா இதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஏன்னா இப்போ அவங்க இதில் பிரச்சனையே என்னென்னா, இவங்க வாங்கிய தொகைக்கு எதுக்கும் முழுமையாக பில் கொடுக்கல. என்ன மாத்திரைகள் விற்றுருக்கிறாங்க. சுமார் 1,21,250 ரூபாய்க்கு மாத்திரைகள் விற்பனை செய்திருக்கிறாங்க. அந்த விற்பனை செய்த மாத்திரைகளுக்கும் முறையான பில் கிடையாது. அதே போல் நவம்பர் மாதம் 83 ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. அதையும் விற்பனை செய்கிறாங்க. அதுவும் எப்படின்னா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லி அதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரசீதும் கிடையாது. நீங்கள் மைவி3ன்ற ஆப்பை நம்பி தான் பணம் போட்டீங்க. ஆனால் மைவி3ன்ற ஆப்பு, அந்த மைவி3ன்ற பேரில் உங்களுக்கு பில்லு கிடையாது. அதே போல் மைவி3 ஆப்புன்றதை நம்பி தான் மாதம் பணம் உங்களுக்கு. ஆனால் அந்த மைவி3 உங்களோட வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்ட அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா மைவி3ன்ற பேரில் இருக்காது, வேறு கம்பெனி பேரில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட ஒரு வீடியோலாம் சொல்லியிருந்தேன். நம்மளோட இந்திய பொருளாதாரம் வீணாக போயிடும். அதாவது வேறு பேரில் பணம் வருது, நம்மளுடைய வங்கி கணக்குகளை நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எந்த ஜிஎஸ்டி என்ன, நம்ம கட்டண படத்துக்கு ஜிஎஸ்டி என்ன, நிறைய கேள்விகள் நான் வச்சுருந்தேன். அதே விவாதம் தான் நீதிமன்றத்தில் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வைக்கல, இந்த வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தொடர்றதுக்கு முன்னே வச்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே நிறைய கேள்விகள் கேட்டேன். மாற்றுத்திறனாளி சொந்தங்களே, உங்களை கேட்டுக்கிறேன். அன்றைக்கி நான் குரல் கொடுத்தேன். என்ன இதே சட்டம் தான், இதே சட்டம் போட்டுக்கிட்டு தான் அன்றைக்கி பேசுகிறேன். மற்றவங்க நல்லா இருக்கிறவங்க உழைத்து பணம் சம்பாதித்து கொள்ள முடியும். 1 லட்ச ரூபான்றது இது பண்ண முடியும். நம்ம மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்கு தான் நான் கேட்டேன், எங்களுக்காவது குறைஞ்சபட்சம் இந்த வாழ்நாள் வருமானன்ற உத்தரவாதம் கேட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டேன். என்ன அந்த மைவி3 தோழமைகள் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த மைவி3 தோழமைகள், அந்த சேனல் தான். நீங்கள் மைவி3ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமே மூடப்பட்டதுக்கு காரணமே மைவி3 தோழமைகள் சேனல் தான். ஏன்னா என் சேனல் அதிகம் வியூஸ் போகாது. அதனால் அது நான் இப்போ சொல்கிறதுக்கு இப்போ சொன்னாலும் அது யாரும் இது பண்ண போகிறதில்ல.
அதனால் வந்து எதனால் மைவித்திரி தோழமைகள், ஜான் விக்டர், என்ன இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த கம்பெனி அழிச்சதுக்கு மிக முக்கிய காரணங்கள் நான் வெளிப்படையாக இப்போ சொல்கிறேன். ஏன்னா காரணம் என்னன்றது நிறைய வியூஸ் போகுது இல்லைங்களா, அந்த வீடியோவுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோவில் யாரும் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அதில் சொல்கிறேன். நான் எனக்கு விருப்பம் இருந்து இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா நான் அந்த சேனலில் வந்து இதை நிறைய விஷயங்கள் பகிர வேண்டியது இருக்குது. இது வந்து மைவித்திரி வந்து அந்த சொர்ணம் பேபி வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு மட்டுமே தெரியும். அதாவது இந்த கோவை மாநகர கட்சி பிரமுகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அவரும் வந்து ஒரு சட்டம் படித்த நபர் தான். கோவை மாநகரத்தில் வந்து புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஒரு சட்டம் படித்த நபர் வந்து நீதிமன்றத்தை நாடி இருந்து வழக்கை கொடுத்துருக்கலாம். அசோக் நீதி அப்படின்ற பேர்லேயே வந்து அவர் வந்து ரிட்டு போட்டு இந்த கம்பெனி மேலே வந்து முறைப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அவர் ஏன் அதை செய்யலன்னு தெரியல. ஒருவேளை வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதலையா என்னன்னு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். அவரோட விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அவரோட ரூட்டு வேறு, என்னோடய ரூட்டு வேறு. ஆனால் வந்து அந்த தம்பி வந்து இந்த இதுக்கு வந்து நல்லா உறுதுணையாக இருந்தார். நிறைய சந்தேகங்கள், நிறைய இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வழிகாட்டினார். அந்த எனக்கு கிடையாதுங்க, அந்த பெண்களுக்கு வழிகாட்டினார். ஒரு சில வழிகள்லாம் காட்டி கொடுத்தாரு. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் சொன்னார். ஏன்னா வழக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு சில சட்ட நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அவர் வந்து தியரிக்கல், நான் வந்து ப்ராக்டிக்கல். ஏன்னா எப்படியோ ஒன்று மக்களுக்கு ஒரு இதை இப்பயும் சொல்கிறேன். மைவித்திரி நண்பர்களே, தோழர்களே, உறவினர்களே, சகோதர சகோதரிகளே, மாமாக்களே, சித்தப்பாக்களே, பெரியப்பாக்களே, மச்சான்களே, அண்ணிகளே, அக்காக்களே, தங்கைகளே, வேறு எதனா விட்டு போன சொந்தங்கள், அத்தை, மாமா, இந்த மாதிரி விட்டு போன சொந்தங்கள் இருந்தால் மன்னிச்சிங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இன்னமும் எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டு பொய் மேலே பொய் பேசி 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 கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அது வந்து பேசுறது பொய்ன்றது உங்களுக்கு புரியவே இல்லை. வரும் இல்ல மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. இப்போ பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ ஆகஸ்ட் மாதம் இப்போ 2வது வாரத்தில் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன நடக்கும்ன்றது இப்பயே சொல்லிடுறேன் நான். அதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருந்தால் திரு சக்தியானந்தன் அவர்களுக்கு கண்டிஷன் பெயில் கிடைக்க வாய்ப்புண்டு. கண்டிஷன் பெயில் தான் கிடைக்கும். இவர் தொடர்ந்து கம்பெனி நடத்தக்கூடாது, யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, இவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். தினமும் வந்து அவங்க சொல்கிற அந்த காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து காலைல சாயந்தரம் போடணுமா என்னன்னு தெரியாது. அவங்க நீதிமன்றம் வழிகாட்டுறதன்படி அவர் நடந்துக்கணும். அதாவது எங்கே போனாலும் காலையில் போனால் சாயந்தரம் அந்த ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், இல்லை காலையில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை காலை மாலை போடுறதா இருந்ததுன்னா அவர் அந்த மாவட்டத்தை விட்டு, அதாவது அந்த காவல் நிலைய எல்லையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது, அந்த லோக்கலுக்குள்ளே தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட கண்டிஷன்களோடு தான் பெயில் கிடைக்கும். கண்டிஷன் பெயில் கிடைத்தால் உங்களுக்கு பணம் போட்டுருவாங்க, பணம் வந்துடும். அப்படி எம்டி வந்தோடனே ஜிஎம்முக்கு மட்டும் பணம் போடுவார்னு ஒரு அம்மா பேசியிருந்தாங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்கம்மா, தயவுசெய்து சொல்கிறேன். ஏன் மக்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க? ஜிஎம்முக்கு மட்டும் பணம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும், 3 மாதத்தில் கொடுத்துருவார், 4 மாதம் கொடுத்துருவார். இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுங்களா? இது சும்மா ஏதோ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்களாம் பணம் கட்டி நீங்களாம் சம்பாரிச்சிட்டீங்க. என்ன இந்த பணம் கட்டி சம்பாதிக்காதவங்க வந்து எதுவும் வழக்கோ இல்லை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறதோ எதுவும் எந்த விதமான இதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல வந்து மிக எச்சரிக்கையாக நீங்கள் வந்து மக்களை வந்து கையாளுறீங்க. எத்தனை பொய் பேசுகிறீங்க, எத்தனை விஷயங்களில் பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், எப்போ வேணாலும் இந்த ஆப்பு முடக்கப்படலாம்னு ஒரு வீடியோ போட்டேன். ஒருத்தர் வந்து அடுத்த வாரம் இப்போ அந்த ஆப்பு முடக்கப்படலைன்னா அப்படின்னாரு. நான் சொல்லி ஒரு வாரம் இப்போ தள்ளி முடக்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், உங்களோட பணம் வந்து
இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கடைகள்லாம் மூடுறதுக்கு முன்னே போய் உங்கள் ஆப்பை காமிச்சு, அந்த ஆப்பில் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை காமிச்சு பொருளையாவது வாங்கிக்கிங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பொருள் வாங்கி கொடுத்து அதை பணமாக மாற்றி கையில் வச்சிங்கன்னு எவ்வளோ சொன்னேன் நான். என்ன கீழே வந்து என்னென்னவோ கமெண்ட்டெல்லாம் போட்டிங்க. என்னென்ன நான் வந்து என்னோடய வயதுக்குண்டான அனுபவத்தை கொண்டு சொன்னேன். இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே தெரியும். இதெல்லாம் இவங்க பண்ணது அத்தனையுமே ப்ரீ பிளான் தான். ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது. யார் தைரியமாக உள்ளே போய் உட்காரத்துக்கு தைரியமாக நான் யாருன்னு போது சக்தியானந்தன் கை தூக்குனாரு. நீங்கள் சக்தியானந்தன் போய் உட்காந்துருக்கிறாரு. இதில் வந்து இதெல்லாம் வந்து சும்மா திடீர்னுலாம் நடக்கலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ரைஸ் ஆகும்போது யார் உள்ளே போகிறதுன்னு முடிவு எடுக்கும்போது சக்தியானந்தன் ஏற்றுக்கிட்டார். அதெல்லாம் என்ன இதெல்லாம் நடந்த கதைகள். என்ன நாளைக்கு விசாரணையில் வரலாம். இதெல்லாம் அன்றைக்கி அடிச்சுக்கிட்டேன். போய் பொருளை வாங்கிக்கிங்க, பக்கத்து வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க, உங்களோட கணக்கில் வந்து வாங்கி கொடுத்துட்டு பணமாக பண்ணிங்கன்னு. அது யாராவது கேட்டிங்களா? அதுவும் இல்லை. இப்பயும் வீடியோ வரும். நீங்கள் கேஷாக போடுவீங்க, அந்த அமௌண்ட்டு காட்டும். ஆனால் அமௌண்ட் வந்து இப்போ சக்தியானந்தன் வெளியில் வந்தாலும் பணம் தர முடியாத சூழ்நிலை தான். அந்த மாதிரி தான் கண்டிஷன் பெயிலில் வருவார். முதல்ல பெயில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பெயில் கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய அறிவு கேட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% 80% வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அறவே இல்லை. 80-85% கூட சொல்லுவேன் நான். பெயில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அவர் மீண்டும் உள்ளே தான் இருப்பார். இல்லைன்னா பெயிலுக்கே கூட அவங்க மூவ் பண்ணுறேன்ட்டு மூவ் பண்ணாமல் எவ்வளோ காலத்துலலாம் வெளியில் வந்தால் பணம் கொடுக்கணுன்ற காரணத்தால் அதையும் மீறி அவர் பெயில் இது பண்ணார்னா அந்த ஒரு 15-20% சொல்கிறேன். அப்படி வெளியில் வந்தாலும் அவர் வந்து கண்டிஷன் பெயிலில் தான் வெளியில் வர முடியும். கண்டிஷன் பெயிலில் வந்தார்னா இத்தனை நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். ஏன்னா இவர் எங்கேயுமே போக முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே தான் இவர் சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் டார்க் வெல்டை பற்றி பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பேசுகிறதுக்கு. இதை வந்து நான் முன்கூட்டியே சொல்கிறேன்றதுனால அதில் போய் யாரும் எதுவும் நோண்டிக்கிட்டு தொலைச்சிடாதீங்க. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வெப். அது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா திரும்புறது கஷ்டம். தயவுசெய்து சொல்கிறேன், ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. அதில் பற்றின விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட பிரெயின் வாஷர்கள். ஏன்னா இப்போ இது ஒரு பிரெயின் வாஷ் தான். இப்போ இது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி பணம் பிடுங்கினாங்க, அதை பிரெயின் வாஷ் பண்ணி உயிரை பிடுங்குறாங்க. அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நான் இப்போதைக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பெயர் சிஆர். நன்றி, வணக்கம்.